வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு செல்வகுமார். அடுத்து 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. எத்தனை நாட்கள் இந்த மழை என்பது நீடிக்கும்? உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது இலங்கையோட தெற்கு பகுதி நிலப்பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி நேற்று முதல் எங்கும் அசையாமல் இலங்கையின் கடற்பகுதியை ஒட்டி கடலில் பாதி நிலத்தில் பாதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியின் குமரி கடல் பகுதி வழியாக குமரி முனைக்கு தெற்கே வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில இது குமரி முனையை தொட்டுக்கொண்டே அரபிக்கடலுக்கு செல்லவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை பொழிவு பொழிந்து தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் அதற்கு பிறகு தீவிரமடைந்து தென்கோடி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மழை பொழிவு தொடங்கி தீவிரமாகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது இலங்கையின் தரைப்பகுதியை விட்டு மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி குமரி கடற்பகுதிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல மீண்டும் மழை பொழிவு தொடங்கும். டெல்டா மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களாம் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு தொடங்கும். இதுல டெல்டாவை விட புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் அதற்கு தெற்கே ராமநாதபுரம் மாவட்டத்துல மழை பொழிவு அதிகரிக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்துல மிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வானது இன்றைக்கு மன்னார் வளைகுடா பகுதியின் தெற்கு பகுதி குமரி கடல் பகுதிக்கு வரும். நாளை குமரி முனைக்கே வரலாம். ஆகவே சென்னைக்கு வந்த நிகழ்வு கூட சென்னை தொடாமல் போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அதிக மழை பொழிவை கொடுத்தது. இதுவும் கூட குமரி முனைக்கு மிக நெருக்கமாக வந்து குமரி முனையை தொட்டுக்கொண்டு செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக கடுமையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் எடுத்தாக வேண்டி இருக்கிறது. அதே போல ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்திற்கு அதீத முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டி இருக்கிறது. காரணம், அந்த நிகழ்வானது நாளை, அதாவது இன்றைக்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இறங்கி நாளை குமரி கடல் வந்து நாளைய மறுதினம், அதாவது 19ஆம் தேதி தான் அரபிக்கடல் நோக்கி விலகி செல்ல இருக்கிறது. மழை பொழிவானது 19ஆம் தேதி வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள்ல தொடர் மழை பொழிவாக குறைந்தபட்சம் 48 மணி நேரத்திலிருந்து 60 மணி நேரம் மழை பொழிவு தென்கோடி மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, ராதாபுரம் பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, அதே போல மாஞ்சோலை, ஊத்து, நடுமுக்கு போன்ற பகுதிகளில் அதீத கனமழை பொழிவு சுமார் 25க்கு மேல் பொழியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாபநாசம் அணை பகுதிகள், அதன் பாசன பகுதிகளாம், அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையிலையும் முன்னெச்சரிக்கை மிகவும் அதிகமாக எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே இந்த நிகழ்வை கண்டிப்பாக உன்னிப்பாக கவனித்து முன்னெச்சரிக்கையில் இறங்க வேண்டியிருக்கும். இந்த நிகழ்வு காரணமாக மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்திலும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதியிலையும் மழை பொழிவு கிடைக்கும். அதே நேரத்தில் இது அரபிக்கடல் செல்லும் பொழுது, அதாவது நாளை மறுதினம் வாக்கிலே கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், தேனி மாவட்டம், கேரள பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்க போகிற நிலையில தெற்கே செல்ல உள்ள தென்கோடி மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்கு அதீத கனமழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு செல்வகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.